குட் ஆஃப்டர்நூன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இனிய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். இன்னும் வெறும் 5 நாள் தான். மேஜர் சப்ஜெக்ட்ஸ் கூட எல்லாமே 12th ஸ்டாண்டர்டுக்கு முடிஞ்சு 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பேப்பர் வேல்யூவேஷன் கேம்ப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. ஏற்கனவே நீங்க இந்த வீடியோவுடைய கிளிப்பை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், போயிட்டு இன்னொரு டைம் வந்து செக் பண்ணிட்டு பாருங்க. ரிசல்ட்டுக்கான டேட் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் தனித்தனியா வந்து அறிவிச்சிருக்காங்க. ரிசல்ட்டுக்கான டைம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், காலையில் 9 மணி 9:30 மணிக்கே வந்து ரிலீஸ் ஆகுது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் பார்க்கறதுக்கான வெப்சைட் வந்து சேம் வெப்சைட் தான், www.tn.result. அது வந்து பார்க்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய மொபைல் நீங்கள் கொடுத்துருப்பீங்களே எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நம்பரையோ அல்லது உங்களுடைய நம்பரையோ கொடுத்துருப்பீங்க. அந்த நம்பருக்கே உங்களுக்கான மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் கரெக்டாக மே 5ஆம் தேதி 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10th 11th 12th முடிஞ்சிட்டு மறுபடியும் சப்போஸ் எதனா மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உடனே வந்து ஒரு பேப்பருக்கு 100 ரூபாய் 150 ரூபாய் நீங்கள் இம்மிடியட்டா வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ரீவேல்யூவேஷன் பண்ணலாம். சப்போஸ் ஒரு சப்ஜெக்ட்ல வந்து கெமிஸ்ட்ரி எடுத்துக்கலாம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு 12th கெமிஸ்ட்ரியில வந்து 60 மார்க் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் ப்ரோ, நான் 75க்கு ஷியோரா எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் மார்க் 40-45 தான் வந்துச்சு அப்படின்னா நீங்க இமிடியட்டா வந்து ரீவேல்யூஷன் பண்ணி உங்களுடைய மார்க்கை வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா அப்ளிகேஷன் போடும்போது மார்க்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை. அதுவும் அதில் மேஜர் சப்ஜெக்ட்ஸ்ல கட் ஆஃப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்டா இருக்கக்கூடிய மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் இதெல்லாம் மார்க் வந்து குறையவே கூடாது. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் கண்டிப்பா வரணும் அப்படின்னா நீங்க இமிடியேட்டா அதை பண்ணியே ஆகணும். பேப்பர் வேல்யூவேஷன்ல இன்னொரு ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்து எல்லாருக்குமே வந்து டிக்டேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, காலையில 10 பேப்பர் டிக் பண்றாங்க. அதாவது லஞ்சுக்கு முன்னாடி 1:30 மணி வரைக்கும் 10 பேப்பர் டிக் பண்றாங்க. காலையில 10 மணிலிருந்து 1:15 வரைக்கும் 10 பேப்பர் தான் டிக் பண்றாங்க. அப்ப பாத்துக்கோங்க, இதே நார்மலான ஒரு ஆஃப் எலி கோடட் எக்ஸாமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 50 பேப்பர் 70 பேப்பர் இருந்தாலும் கூட 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல ஸ்கூல்ல அந்த லெசன் பீரியட்ஸ்ல வந்து முடிச்சிருவாங்க. அப்ப எந்த அளவுக்கு உங்களுடைய பேப்பர் வேல்யூவேஷன் கேம்ப்ல வந்து அதிகாரிகள் முன்னிலையில எப்படி டிக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பாருங்க. சம்டைம் எதனா ஏ டைப்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு பதில் நான் பின்னு போட்டு ஆன்சர் எழுதிட்டேன் ப்ரோ, அதுக்கு மார்க் வந்து அடியோட வந்து குறைஞ்சிருமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, நம்முடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து அஃபீஷியலா டிக்டேட் அறிவிச்சிருக்கிறது என்னன்னா அப்படிலாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு தான் வந்து டிக்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க பாக்குறீங்களா மேல, இதுவே பேப்பர் வேல்யூவேஷன் கேம்ப் நடக்கக்கூடிய மெத்தட்ஸ் தான். அங்க பாருங்க எவ்வளவு டீச்சர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு பேர் அவங்க கொடுத்திருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த புக்லெட் பேப்பர் அதை மட்டும் தான் பாக்குறாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய டிஸ்கஷன் கூட டீச்சர்ஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா மார்க் வந்து தப்பா போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு விஷயங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவரபிளா வந்து இந்த வாட்டி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க போன வருஷம் மாதிரி. ஸோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு. பேப்பர் வேல்யூவேஷன் சம்பந்தமா நாளைக்கு அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம் சில குட்டீஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.